முதல் பிரசங்கத்தை பிரதர் கார்த்திக் நடத்துவார். தேங்க்யூ பிரதர். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த பிரசனம் நியாயப்பிரமாணத்தின் இறுதி திட்டம். இது தேவ ஏற்பாடு பக்கம் 863 கொடுக்கப்பட்டிருக்குது. நியாயப்பிரமாணத்தின் இறுதி திட்டம். நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனுடைய இறுதி திட்டம் என்ன? நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்கான நோக்கம் என்ன? அவர் மகா ஞானமுள்ள தேவனா இருக்காரு. அவரு கொடுத்திருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் கொடுத்திருக்க மாட்டாரு. பல காரியங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை நிறையவே சேர்த்து பெறுவாரு. மகா ஞானமுள்ள தேவனா அவரு நிறைய ரிசல்ட் அதுல எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எதற்காகலாம் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம பூரணமற்றவர்களா இருக்கிறோம். நம்ம பூரணமற்றவர், நம்ம மீட்டுக்கொள்ள முடியாது, நம்ம அபூரணரா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக, அந்த அறிவு நம்மளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவர் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நீ சும்மாவே நீ இல்ல பூரணமற்றவனா இருக்கிற, உனக்கு நீ மீட்டுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட்டை வச்சு நீ அந்த டெஸ்ட்ல நம்மளுடைய இயலாமையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம சரியான பிரகாரம் இல்லை, சரியான பூரணமான நிலையில இல்லை, அப்ப நம்மளுக்கு ஒரு மீட்பு தேவை அப்படின்ற ஒரு அறிவுக்கு கொண்டு வருவதற்காக, நம்மளுடைய பூரணமற்ற நிலையை நம்மளுக்கு காட்டுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நியாயப்பிரமாணம் அதுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குதா? இறுதி திட்டம், அதோட திட்டம் என்ன? அப்ப தேவன் அவனோட சொன்ன மாதிரி தேவன் ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் அதை வச்சு இன்னும் நிறைய ரிசல்ட் எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, ஜனங்களை நீதிப்படுத்துவதற்காக, தேவனுடைய நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லாரும் பார்த்தோம்னா அவங்களுடைய சுயநீதியை வச்சுட்டு இருக்காங்க. சுயநீதி மீன் இதுதான் நீதி அப்படின்ற ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒரு ஸ்கேல் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப தேவனுடைய அந்த நீதிக்கான அந்த ஸ்கேல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு அவர் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது எதுக்காக கொடுத்திருக்கிறார் நியாயப்பிரமாணம்? அது ஒரு பரந்த காலத்துல 8ஆம் நாள்ல மனிதர்கள் பெற வேண்டிய அந்த பூரண மனுஷிகத்துக்கான அந்த ஜீவனுக்கான அந்த உரிமையை அவர் பெறணும், ஜனங்கள் பெறணும், மனுக்குலம் பெறணும் அப்படின்றதுக்காக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்படி அந்த ஜீவன் வருது? யேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் பொழுது அவர்கிட்ட 3 ஜீவன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் பூரண மனிதனாக பிறக்கும் போது ஒரு ஜீவன் இருந்துச்சு. அடுத்தது அவர் எப்படி பிறந்தாரு? நியாயப்பிரமாணத்துக்குள்ள பிறந்தாரு. அப்ப அதன் மூலம் அவர் சம்பாதித்த ஜீவன் நியாயப்பிரமாணத்தை, இவர்களை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிருக்காரு. ஜீவனுக்கான உரிமை இருந்தது. ஜீவனுக்கான அந்த உரிமை, 3 உரிமைகள் இருந்துச்சு. அப்ப நியாயப்பிரமாணத்துக்குள்ள அவர் வரும்பொழுது, அதுல பிறக்கும் பொழுது, அது முழுமையாக கடைபிடிக்கும் பொழுது அதற்கான அந்த பூரண மனுஷனாக இருக்கிற அந்த உரிமையை அவர் சம்பாதித்தார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர் இன்னொரு பூரண மனுஷனுக்கான அந்த உரிமையை அவர் சம்பாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அவர் பலியின் உடன்படிக்கைக்குள்ள புது சிருஷ்டியாக அந்த ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அவர் மரிக்கும் பொழுது 3 ஜீவனுக்கான உரிமை அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப மனிதனாக பிறந்த அந்த பூரணமான அந்த ஜீவனை ஆதாமுக்கு ஈடு பலியா அவர் கொடுத்தாரு, அது ஈடு கிரயமா அவர் கொடுத்தாரு. அடுத்தது அவர் புது சிருஷ்டியாக தேவன் அவரை உயிர் தெழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் அவர் சம்பாதித்த அந்த உரிமையை அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில மரிக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த ஜீவன் தான் 8ஆம் நாள்ல மனு குலத்துக்கு பூரண மனுஷத்துக்கான அந்த உரிமையை அவங்க செலிபிரேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம், கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இப்படி பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக பல ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற மகா ஞானமான தேவன் அப்படி பல ரிசல்ட் எதிர்பார்க்கிற விதமா அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இந்த பாடத்துல பாக்குறது இன்னொரு ரிசல்ட், ஒரு கருத்துல நம்ம பார்க்க போறோம். நியாயப்பிரமாணத்தின் இறுதி திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நியாயப்பிரமாணத்துல பார்த்தோம்னா பல வகையான கற்பனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதை ஒருங்கிணைத்து தேவன் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னென்ன கட்டளை? 10. முதலாவது, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது, யாதொரு விக்கிரமங்களாயிலும் நீ உனக்கு உண்டாய் இருக்க வேண்டாம். 3வது, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கடவாய். 5வது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 6வது, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
8வது களவு செய்யாதிருப்பாயாக. 9வது பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருங்கிணைத்து 10 கட்டளையா தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதவே யெஷுவா கிறிஸ்து 2 பாகமா பிரிச்சு அன்பின் கட்டளையா அன்பின் பிரகாரமா 2 கட்டளையா பிரிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொடுத்திருக்க 4 கட்டளைகளை தேவனுக்காக கொடுக்கப்படுற தேவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை அன்பாக சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது 6-10 கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சக மனிதருக்கு கட்ட வேண்டிய அன்பாக தியாக அன்பாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அப்ப 2 வாக்கியங்களை உள்ளடக்கி யெஷுவா கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பிரமாணம் இது சட்ட ரீதியாக ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க கொடுக்கிற ஒரு விதியா இருக்குது. அந்த விதிகளை பின்பற்ற வேண்டிய அவசியமா இருக்கிறது, அதன் முக்கியத்துவத்தை அதை காட்டுறதா இருக்குது. அந்த சட்ட ரீதியாக ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க கொடுக்கும் பொழுது அதை பின்பற்றி நடக்கிற ஒரு விதியை அதை பாக்குறோம். நம்ம இதுல அது கொடுக்கப்படும் பொழுது அது இஸ்ரவேலர்களுக்கு அந்த அளவுக்கு மகிமையா நியாயப்பிரமாணத்தின் மகிமையா அவங்க புரிந்து கொண்டார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அதை சரியான விதத்துல அவங்க புரிஞ்சு கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். ஏன்னா அதனுடைய முழு மகிமையை அவங்க தெரிஞ்சுக்கல. அவங்க எப்படி பார்த்தாங்க அந்த நியாயப்பிரமாணத்தை? பல அறிக்கைகளை கொண்ட பல கற்பனைகள் கொண்ட ஒரு அறிக்கையா தான் பார்த்தாங்க. அதாவது என்ன செய்யணும் என்ன செய்ய வேணாம் அப்படின்ற பல அறிக்கைகள் கொண்ட ஒரு இதுவா தான் பார்த்தாங்களே தவிர அதோட முழு மகிமையை அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். அதனுடைய சரியான நோக்கத்தை அவங்க தெரிஞ்சுக்கல. இப்ப இருக்கிற சபை மார்க்கமும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அதனுடைய முழு சாராம்சத்தையும் அவங்க அதனுடைய விசாலமான கருத்தை அவங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். இஸ்ரவேல்களை பார்க்கும்போது அவங்களால அதை முழுமையா கடைபிடிக்க முடியல அப்படின்றதால அது குறைவுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. அதை அவங்கள பாவத்திற்கீழாக வெற்றி போட்டது அதற்கு காரணம். அதனாலதான் அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது கூட அது அவர்களை பாவத்திற்கீழாக விற்று போட்டது அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 7:12 பார்க்கும்போது. ஆனா நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அதற்கான காரணம் அது சரியான விதத்துல புரிந்து கொள்ளாததான் அது காரணமா இருக்குது. யெஷுவா கிறிஸ்து முதல் வருகையில வந்திருக்கும் போது கூட அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி பார்க்கும்போது அதை ஒரு முக்கியப்படுத்தியும் மேன்மைப்படுத்தியும் தான் அவர் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மத்தேயு 5:17-18 பார்க்கும்போதும் நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிப்பதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் அது எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதோட இருக்கிற இது எல்லாமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு மேன்மைப்படுத்தி அவர் சொல்றாரு. ஒவ்வொரு எழுத்துல அது எவ்வளவு மேன்மைப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் நிறைவேறும். அது சாதாரண விஷயம் இல்லை, அது மகிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேன்மைப்படுத்தி சொல்ற விஷயத்த பாக்குறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை பற்றி பார்க்கும் பொழுது அது என்னது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அன்பின் கோரிக்கைகளுக்கு ஏற்றதா இருக்குது. அப்ப அன்பின் கோரிக்கைகளுக்கு ஏற்று அதை ஜீவிக்கிற ஒரு அம்சமா இருக்குது. அப்ப தவறி போனவர்களால அதாவது விழுந்து போன மனுக்குலத்தால அதை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா விழுந்து போன மனுக்குலம் எப்படி இருக்கு? அன்பில் விழுந்து போனவர்களா இருக்காங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை அவர்களால நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மாம்சத்தில் குறைபாடு உள்ளவர்களும் பலவீனம் உள்ளவர்களாலும் அதை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் இறுதி திட்டம் அப்ப எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? அதுக்கு நம்ம இப்ப அதுக்கான வாக்கியம் என்ன, வேத வாக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 1:5 இந்த வசனம் பார்த்தோம்னா கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான இருதயம் இருக்கணும், நல் மனசாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். இந்த இருதயத்துல இருந்து வருகிற அந்த அன்பு தான் அந்த பூரணமான அன்பு. இந்த அன்பை பிறப்பிக்க கொடுக்கப்பட்டதுதான் அந்த நியாயப்பிரமாணம். கற்பனையின் பொருள் என்னவெனில் அந்த நியாயப்பிரமாணம், கற்பனைன்றது நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறது அர்த்தப்படுத்துது. அப்ப இதனுடைய பொருள் என்ன, இது கொடுத்ததற்கான முடிவான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாயமற்ற
அந்த பூரணமான அந்த அன்பை விளைவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய காரியமா இருக்குது அப்படின்றதுதான் இந்த வசனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது ஏன் கொடுத்திருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? பூரணமானவரா இருக்காரு. அப்ப அவருடைய சிருஷ்டிகளும் அந்த பூரண நிலைக்கு தூக்கி எடுக்கணும், அவர்களும் அதை கொண்டு வரணும். தேவன் தாமே பூரணத்தின் அன்பின் உருவமா இருக்கிறதால அவருடைய சிருஷ்டிகளும் அவருக்கு இணக்கமா வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணத்தை கொள்கிறவர்கள் எல்லாருமே அந்த முடிவான அந்த இணக்கத்துக்கு, தேவனுக்கு நிகரான அந்த தேவன் கூறுகிற அந்த அன்பின் இணக்கத்திற்கு நிகராக வரணும் அப்படின்றதுக்காக, அதன் விளைவை கொடுக்கணுன்றதுக்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பூரணமா இருக்கிறவங்க பூரணமாவே இருக்கணும். அதுக்கும் அந்த சாராம்சம் தேவைப்படுகிற இந்த கட்டளைகள் தேவையா இருக்குது. அப்ப அபூரணமா இருக்கிறவங்க அந்த பூரணத்துக்கு எழுந்து வரணும். அந்த நியாயமான அந்த அன்பின் நியமத்திற்கு ஏற்ப அவங்க எழுந்து வரணும் அப்படின்றதுக்காக, அன்பின் கொள்கைக்கு இணக்கமாக வரணுன்றதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பணிந்து வரும் பொழுதும் அந்த இணக்கத்துக்கு வர முடியும். இதை தேவன் எப்பவுமே எப்படி தேவன் கட்டாயத்தின் பேர்ல எதையும் செய்ய மாட்டாரு. அவங்க அவங்க கிட்ட இருக்க அந்த அன்பு மற்றும் நீதியின் கொள்கையின் காரணமாக தேவனுக்கு இணக்கமான அந்த நிலைக்கு வரணும். நம்மளுடைய அறிவுள்ள சிருஷ்டிகள் யாரும் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற தேவனுடைய நோக்கமாகவும் அவருடைய முடிவான அந்த நோக்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சுத்தமான இருதயம், அதாவது கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அப்ப அந்த சுத்தமான இருதயம், இங்க சுத்தமான இருதயத்துல பிறக்கும் அன்பு அப்படின்னா, அப்ப அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. அது ஒரு தனி விதமான ஒரு அன்பு அது குறிக்கத்தான் இருக்கும். எல்லா அன்பையும் சேர்த்த மாதிரியான அன்பு இல்லை. இந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அதுல என்ன இருக்கு? அந்த அன்பு என்னது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்ப அன்புனாலே நிறைய இப்ப பெற்றோர் தான் குழந்தை மேல செலுத்துற அன்பு. தன்னுடைய செல்ல பிராணிகள் இருக்குன்னா, நாயோ பூனையோ இருக்குதுன்னா அது மேல சாட்டுற அன்பு, எல்லாமே அன்பு தான். அப்ப இங்க கொடுக்குற அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்ற அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட தன்மை உள்ளதா இருக்குது. ஏன்னா இங்க காட்டுற இந்த உலகத்தன்மை காட்டுற அன்பெல்லாம் சுயநலம் இருக்குது. என்னுடைய குழந்தை, என்னுடைய உறவு அப்படின்றதுனால காட்டுற ஒரு அன்பா இருக்குது. அதுல சுயநலம் கலந்து இருக்குது. என்னுடைய பிராணி, அதனால நான் அன்பு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுயநலம் அங்க இருக்குது. அப்ப இங்க சொல்ற அந்த அன்பு சுயநலமற்ற பூரண அன்பை அவரு எங்க எதிர்பார்க்கிறார். அதுக்கு அதை பயிற்றுவிக்கணும், நம்ம பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்க சொல்லி தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பட்சபாதம் மற்ற விதத்துல தயவாக தன்மை கொண்ட அந்த உயர்வான அன்புக்கு நம்ம பயிற்றுவிக்கிறதுக்கு தேவன் இந்த பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரு. இப்படி அந்த பிரமாணங்களை நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது தான் அந்த சுத்தமான இருதயத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். முற்றிலும் அந்த அந்த சுத்தமான இருதயம் இல்லைனாலும் அவங்க இதயத்திலே அன்பு இருக்கும். இப்ப நம்ம பார்த்த மாதிரி சுயநலமான அன்பு நிறையவே இருக்கும். இப்படிதான் இந்த உலகம் முழுக்கவே அன்பு பரவி இருக்கு. சர்வசாதாரணமா அந்த சுயநலமான அன்பு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட ஆரம்பத்துல இந்த மாதிரியான அன்பு நம்மகிட்ட இருக்கும். சுயநலம் கலந்த அன்பு சற்று இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா இந்த கற்பனையின் ஆவிகள், நியாயப்பிரமாணத்தின் அந்த கற்பனையின் ஆவிகளை நம்ம பயிற்றுவிக்கப்படும் பொழுது அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு சுயநலம் நீங்கி அந்த பூரண அன்புக்கு நம்ம பயிற்றுவிக்கப்படுறோம். தேவனுடைய சாயலை போன்ற அன்பு, தேவ சாயலை போன்ற அன்பு அப்படின்னா என்னது? அது எதை எதிர்பார்க்கும், எதை வாஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனுடைய சத்தியத்தின் மீதான அன்பு இருக்கும். அது வாஞ்சிக்கும். தேவனுடைய பிரமாணங்களை அது வாஞ்சிக்கும். தேவனுடைய பிரமாணங்களை அது அன்பு கோரும். அது அப்படிப்பட்ட ஒரு அன்பாக அது சுயநலமற்ற அன்பாக வரும். தேவனை எடுத்துக்கொள்வோமே, தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. சபைக்காக அவர் எவ்வளவு திட்டங்கள் விட்டுருக்காரு. அதை காட்டிலும் உலக மக்களின் ரட்சிப்புக்காக அவர்களுடைய அந்த பாவத்திற்கான அந்த அனுபவம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். அந்த அனுபவத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். அந்த அனுபவத்தை கொடுத்து அதுல அவங்க எல்லாரும் அழிக்காம அவர்களை வெளியும் கொண்டு வரணும். இதுக்கு எவ்வளவு பெரிய அவரு திட்டங்களை ஞானமா நீதியா அவர் கொடுத்திருக்கிறாரு, செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதனால அவருக்கு என்ன யூஸ், என்ன அவருக்கு அதனால லாபம் அடைய போறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படிதான் அவருக்கு எந்த ஒரு லாபமே இல்லை. அவர் சொல்லி கூட அவருக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் அவர் எதனால செய்யறாரு? அவர்கிட்ட இருக்கிற அந்த பூரணமான தூய்மையான சுத்தமான அன்பினால அவர் செய்யறாரு. அன்பினா என்னது? அந்த மனதின் அந்த நலம் பயக்கும் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர்கிட்ட இருக்க அந்த மகாபெரிய அந்த நலம் பயக்கும் சித்தத்தின் காரணமா எந்த ஒரு லாபமும் அவருக்கு எதிர்பார்க்காத இந்த வேலையெல்லாம் அவர் செய்யறாரு. அந்த அன்பின் காரணமா இதெல்லாம் செய்யறாரு. சபைக்கானதா இருக்கட்டும்,
உலகத்திற்காக எல்லாத்தையுமே அவர் அந்த நலம் பயக்கும் சித்தத்தினால அவர் செய்யறாரு. அப்ப அந்த சுத்தமான இருதயம், அந்த நோக்கம் எப்படி வருதுன்னு பார்த்தா, இந்த கற்பனைகளின் ஆவிகள் மூலியமா பயிற்றுவிக்கும் போது அது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால தான் தேவன் இதை கொடுத்திருக்கிறாரு. இந்த இந்த ஆவி நம்மள்ட்ட பெருகும் பொழுது எப்படிப்பட்டவர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்கள், சாராதவர்கள் எல்லாருக்குமே வந்து அன்பை விருப்பத்தோடு அவருக்கு வழிந்தோடக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு வரும்பொழுது விருப்பத்துடன் கொடுப்பவர்களா இருக்கும். மற்றவர்களுக்கு கெடுதி விளைவிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சுத்த மனசு, சுத்த இருதயத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கெடுதி விளைவிக்க மாட்டோம். ந நம்ம மட்டும் இல்ல, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற தாட் அதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நான் மட்டும் ஆசீர்வதித்தா போதாது, மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும் அப்படின்ற எண்ணம் பிறக்கிறதா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இல்ல. நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், நான் வந்து ஜெபம் பண்றேன், நான் வந்து உபவாசம் பண்றேன், நான் இந்த அளவுக்கு இருக்கேன். மத்தவங்களும் அப்படி இல்ல. அவங்க எப்படி அதே நிலைமைக்கு என்னோட ஈக்குவலா எப்படி வர முடியும்? அப்படின்ற தாட் தான் வருது. எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்றத அவங்களால ருசிக்க முடியல. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்படின்ற வார்த்தையை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் தான் நீதியா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு, அந்த இடத்துல இருந்தா நம்மளும் அதே மாதிரிதான் இருப்போம். நம்மளும் அதே மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு சண்டை போடுதல் அப்படின்ற வேலையை தான் செய்வோம்ன்ற தாட் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நான் வந்து ஞானமா, நீதியா தேவன் நினைக்கிற ஸ்டாண்டர்ட்ல நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு குழாடி சண்டையை தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டையை பார்த்தோன்னா, இந்த பக்கமும் கடந்து போறவங்க, "ஏன் என்ன இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க? ஏன் இப்படிலாம் சண்டை போடுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டும், அவங்கள ஒரு இரக்கமா பார்த்துக்கிட்டும் போவாங்க. ஆனா, அவர்களும் அந்த இடத்துல இருந்து அவ்வளவு நேரம் தண்ணி புடிச்சு, அந்த நேரத்துல தண்ணி வரலையோ, இல்ல மற்றவர்கள் என்ன இடையூறு செஞ்சாலும், அவர்களும் அதே மாரிதான் கத்துவாங்க. அவர்களும் அதே மாரிதான் சண்டை போடுவாங்கன்றத அவங்க புரிஞ்சுக்காம, போறப்ப நான் வந்து நல்லதா இருக்கேன். நான் வந்து சரியான பிரகாரம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த கோட்டில நடந்துட்டு இருக்கேன். இவங்களாம் நடந்துக்கல, அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இவங்களாம் விழுந்து போணும், நரகத்துக்கு போணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உடையறாங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்படின்ற தாட் இல்லாம இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த கற்பனைகள், அந்த சகோதர அன்பு இன்னும் வளரல. அப்ப அதுக்கு அந்த கற்பனைகள் தேவையா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த சரியான பிரகாரம் வளரும் பொழுது எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு அப்படின்ற அந்த ஆசை, அந்த ஆவல், அந்த விருப்பம் வரும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி அந்த பூரண சுத்தமான இருதயம் வரும்பொழுது, அந்த இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவராக, பூரணமாய் அவரையே சேவிக்கணும் அப்படின்ற விருப்பமும் அவர்களுக்கு வரத்தான் இருக்கும். அதாவது யெஷுவா கிறிஸ்து மத்தேயு 5:8 சொல்லும்பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த இருதயத்தின் சுத்தத்தை அவங்க மேலும் மேலும் வளர்த்து கொள்ளும்போது அவங்க தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை தரிசிப்பார்கள்னா இங்க கொடுத்திருக்க கிரீக் வார்த்தை வந்து ஹாரோ, அதாவது அறிவு கண்ணால் பார்த்தல். அவங்க வந்து தேவனுடைய குணாம்சத்தை பற்றியும் அவருடைய நோக்கத்தை பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டு அதன் விளைவாக அவர் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யெஷுவா கிறிஸ்து இங்க சொல்றத பார்க்கிறோம். அப்ப இது வந்து நம்ம தேவனை தெரிந்து கொண்ட உடனே அது ஸ்டார்டிங்ல அந்த பிரைஸ்டுக்குள்ள வந்த உடனே அதன் ஆரம்பத்துல மட்டும் அவங்க ஆரம்பத்துல வராங்கனாலே அவங்க கிட்ட அந்த சரியான பூரணமான அந்த சுத்தமான இருதயத்துல வர அந்த அன்பு அவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அப்படி வரும்போது அவங்க சத்தியத்துக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அந்த ஆரம்பம் மட்டும் அவங்களுக்கு போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அது அனுதினமும் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதற்காக என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையா இருக்கிறது அதுக்கான போதிக்கப்படுதல், அதுக்கான உபதேசம், அதெல்லாம் அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி சத்தியத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் நம்ம எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம், எந்த இடத்துல தவறு செய்யறோம், அப்ப அந்த உபதேசங்கள்லாம் நமக்கு தேவையா இருக்குது. சபை கூடுவதில் விட்டு விடக்கூடாது. ஏன்னா அந்த உபதேசம் நம்மளுக்கு தேவையா இருக்குது. இந்த மாதிரி சத்தியம் நம்மளுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் மூலியமா நம்மளுடைய சுத்தமான இருதயத்தை மேலும் மேலும் விருத்தி அடைந்து கொண்டே செல்லணும். அப்ப அந்த விருத்தி அடைதல் என்னது, அசைவாட்டும் பலியாக எப்படி அவங்க மணவாள சபையினர் செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து அத நம்முடைய பிரதிஷ்டையில நம்ம அசைவாட்டி கொண்டே இருக்கணும். நம்முடைய அனைத்தையும் வந்து அசைவாட்டி கொண்டே இருக்கணும். அப்போ அந்த வாழ்க்கை ஓட்டம் முழுவதும் நம்மளுக்கு இது தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இது ஆரம்பத்துல மட்டும் இல்ல, நம்ம இந்த பயிற்றுவித்தல் வந்து வாழ்க்கை ஓட்டம் முழுவதுமே இருக்குது. அப்ப அது பூரணப்படுத்த வேண்டியது, அபிவிருத்தி செய்ய வேண்டியது வாழ்க்கை முழுவதுமாயே இருக்குது. அதாவது அப்படியாக நேர்மையாக, உண்மையாக அப்படி இருக்கணும் அப்படின்ற கருத்துல நம்ம பேசும்போது, பேச்சுல மட்டும் நம்ம இருதயத்துல மட்டும் இல்ல, பேச்சுல எல்லா இடத்துலயும் அதை நம்ம கொண்டு வரதுக்கான நம்முடைய அபிவிருத்தியை நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்.
இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம கலைந்து போட வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதாவது நம்முடைய மாம்சத்தினுடையதும் பிசாசினுடையதுமான காரியங்களா இருக்கிற கோபம், குரோதம், பெருமை, பகை, சண்டை இதெல்லாம் நம்ம கலைந்து போட வேண்டிய காரியமா இருக்குது. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்ம கிட்ட வருகிறதா இருக்கும். அதாவது நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, தயவு, சகோதர சிநேகம், அன்பும் இதெல்லாம் நம்ம மேலும் மேலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம மேலும் மேலும் எடுத்துக்கொள்ளும் போதுதான் நம்முடைய இருதயம் சுத்திகரிப்பாக்கும். சுத்தமான இருதயம் நம்மளுக்கு வரும். தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய நோக்கமா இருக்கிற அந்த முழு சுத்தமான இருதயத்துக்கு நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படியாக அந்த நியாயப்பிரமாணத்தின் இறுதி நோக்கமாகிய அந்த அன்பை பெறுவதற்கு அந்த சுத்தமான இருதயத்தை நம்ம பயிற்சி வைக்கிறோம். அடுத்ததா பார்க்கும்போது நல் மனசாட்சி அவசியமா இருக்குது. நல் மனசாட்சியின் மூலம் ஏற்படுகிற அந்த அன்பு அவசியமா இருக்குது. மனசாட்சி, நல் மனசாட்சி. மனசாட்சின்னா என்னது? நீ மனசாட்சியோட இந்த வேலையை செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். மனசாட்சின்னா என்னது? அதாவது சரி எது தவறு எது அப்படின்ற சொல்ற மனசுக்கு சொல்ற அந்த தார்மீக அந்த சிந்தனை தான் வந்து தார்மீக தன்மை தான் வந்து மனசாட்சி அப்படின்னு சொல்றோம். சரி எது சரியான விஷயம் எது எது தவறான விஷயம் அப்படின்னு சொல்ற மனசுக்கு சொல்ற அந்த தார்மீக தன்மை தான் நல் மனசாட்சி மனசாட்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அந்த மனசாட்சி சரியான விதத்துல இருக்கும். அதாவது எது சரி எது தவறு அப்படின்ட்டு அவங்க சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சரியான போக்கா இது தவறான போக்கா அப்படின்றத டப்புன்னு தெரிஞ்சுப்பாங்க அவங்க. ஆனா ஒரு சிலருக்கு விழுந்து போன தன்மையின் காரணமாக மனசாட்சி குன்றிய போன தன்மையின் காரணமாக அவங்க சீக்கிரமா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எது சரி எது தவறு, நம்ம நீதியான போக்குல தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்றதுல அவங்க உடனே தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரியான மனசாட்சி குன்றி போன நிலையில சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவன் வந்து நல் மனசாட்சி உடையவராக இருக்கிறதால அவருடைய சிருஷ்டிகளும் அந்த நல் மனசாட்சி உடையவர்களாக வரணும் அப்படின்றதுக்காக அவர் இதை கொடுத்திருக்கிறாரு. தேவன் படைக்கும் போது ஆதி தகப்பனாகி நம்ம ஆதாம படைக்கும் பொழுதும் அவர் நல் மனசாட்சி உடையவராக தான் படைத்தாரு. படைக்கும் போதும் எது சரி எது தவறு அவர் கண்டிப்பாக தெரிகிற மாதிரியான ஒரு நல் மனசாட்சியில் தான் அவர் படைச்சாரு. அவர் பாவம் செய்யும்போது கூட அதே மனசாட்சியில் தான் அவர் பாவம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா எது சரி எது தவறு அவர் தெரிந்தே தான் அவர் பாவம் செய்தார். அதான் பாவம் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த நேரத்துல அவருக்கு படைக்கப்பட்ட போது நல் மனசாட்சி இருந்தது. பாவத்தின் காரணமா இப்ப வந்து அந்த மனசாட்சி இல்ல, நல் மனசாட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை பயிற்றுவிக்கும் விதமாக நல் மனசாட்சிக்கு கொண்டு வரும் விழுந்து போன நிலையை வந்து நல் மனசாட்சி கொண்டு வரும் போக்கிற்காக தான் இது கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப பயிற்றுவிக்கப்பட வேண்டிய மனசாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்படி பயிற்றுவிப்பது? தேவனுடைய வசனத்தின் மூலமாக, நீதி சம்பந்தமான கொள்கைகள் மூலமாக, அவர் கொடுத்திருக்கிற கற்பனைகள் நியாய பிரமாணத்தின் மூலமாக இதை வந்து எது சரி எது தவறு அப்படின்னு உடனே புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்ல இந்த பிரமாணங்களை வச்சு கூட ஒரு சில நேரத்துல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா அடையலாம். ஆனா அதுக்காக யெகோவா கிறிஸ்து இன்னும் எளிமையாக்கி கோல்டன் ரூல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. தங்க பிரமாணத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. உன் அயலான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதே நீ அவனுக்கு செய்ய அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சூழ்நிலையில இவர் வந்து எனக்கு இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம எதை என்றோமோ அந்த சமயத்துல அவருக்கு அதை செய்ய அப்படி அதை அந்த கோல்டன் ரூல் அப்படி அப்ளை பண்ணும் பொழுது நீங்க அந்த சகோதர அன்பை இன்னும் அதிகமா கொடுக்குறீங்க. அந்த மனசாட்சியை அதிகமா கரெக்டா இப்ப நீதி சார்ந்த விஷயத்த பார்த்தோன்னா மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி செய்வோம். நம்முடைய உறவினர்களுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ வேற மாதிரி அப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லாம இந்த மாதிரி யூஸ் பண்ணி மனசாட்சியின் சரியான பிரகாரம் ஆஹ் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மனசாட்சியில செய்யும் பொழுது சரியான பிரகாரமா அந்த நீதியை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படியாக நீதியின்படி நிறைய தவறுகள் இருக்கு. தேவனுடைய பிரமாணத்திற்கு தடை செய்கிற காரியங்கள் நிறையவே இருக்குது. இந்த உலகத்துல மனசாட்சிக்கு விதமா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய நீதியின் அந்த தரம் என்ன அப்படின்றத அந்த பயிற்றுவிக்கப்பட்ட தேவனுடைய திட்டங்கள் மூலியமா தேவனுடைய நீதியின் கொள்கை மூலியமாகவும் பிரமாணங்கள் மூலியமாகவும் அது மட்டும் இல்ல இந்த கோல்டன் ரூலை யூஸ் பண்ணியும் நம்ம மனசாட்சியை உபயோகிப்போம்னால் தேவன் எதிர்பார்க்கிற தேவன் சொல்லுகிற அந்த இறுதி திட்டமாகிய அந்த நல் மனசாட்சியின் ஏற்படுகிற அந்த அன்புக்கு நம்மளை எட்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப நாளாவே
ஏன் இந்த நல் மனசாட்சி அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா, உடனே வந்து இது கிடைச்சிடாது. ஒரு நம்ம தேவனை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அப்படின்ன உடனே இந்த நல் மனசாட்சி கிடைச்சிடும். இது வந்து படிப்படியாக வளரக்கூடியதாகவும் பயிற்றுவித்தல் ரொம்பவே அவசியம் அப்படின்றதுக்காகவும். இப்போ ஒரு தேவ மனுஷன் இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ ஒரு குறை ஒன்று இருக்குது. அதாவது மனசாட்சிக்கு எதிராக, அதாவது நல் மனசாட்சிக்கு எதிராக ஒரு போக்கு பல ஆண்டா அவர்கிட்ட இருக்குது. அவரு அதே போக்குலே போயிட்டு இருக்கிறாரு. அந்த பயிற்றுவித்தல் வரும் பொழுதுதான் தேவனுடைய அந்த வழிகாட்டுதல், கற்பனைகள், அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும் போதுதான் அவரு அந்த போக்குலே, தேவனுடைய போக்குலே அது வரும் பொழுதுதான், ஓ இதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தவறு செஞ்சிருக்கிறேன், இதனால நான் அந்த மற்றவர்களுக்கு நான் பங்கம் விளைவிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த பயிற்றுவித்தல் அவசியமா இருக்குது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நான் இந்த தவறு இனிமேல்ட்டு செய்ய மாட்டேன், நான் இன்னும் தேவனுக்கு பிரதியாக அவருக்கு நான் இருப்பேன் அப்படின்ற அந்த தாட் வரும். அந்த பயிற்றுவித்தல், அந்த மனசாட்சி பயிற்றுவித்தல் வரும்போது தான் அது வரும். நான் இன்னும் தேவனத்துல அதிக பிரதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த கிறிஸ்துவுக்கு அப்பால் அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு வந்து அந்த நீதிக்கு அப்பால் வழிந்தோடியதா இருக்கும். ஆனா நீதி தான் ஃபர்ஸ்ட் அங்க வேலை செய்கிறதா இருக்கணும். என்னுடைய குழந்தைன்றதுக்காக அங்க இல்ல. அந்த அந்த மனசாட்சி அங்க வேலை செய்யக்கூடாது. அந்த நீதி அங்க முதலாவது வேலை செய்யக்கூடியதா இருக்கணும். அப்படியாக சரியான பிரகாரமாக பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சியா இருக்கணும். அதுல இந்த அன்பு பிறக்கிறதா இருக்கணும். இப்ப இந்த வசனத்துல கொடுக்கப்பட்ட அந்த மனசாட்சி வந்து சரியான பிரகாரமாக பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சியா இருக்கணும். அதே சமயம் நோயுற்ற மனசாட்சியும் இருக்குது. அதாவது சரியான மனசாட்சின்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னா, இன்னும் அதிகமான மனசாட்சியில இன்னும் எக்ஸிஸ்டிங் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு எது எடுத்தாலும் குற்றம், இதை செஞ்சா தவறா இருக்குமோ, இதை செஞ்சா இப்படி ஆகிடுமோ, இது சரியில்லாம போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு நோயுற்ற மனசாட்சியம். அதாவது ஒரு தராசு, தவறாக திருத்தப்பட்ட ஒரு தராசு எப்படி வச்சாலும் அது வெயிட் தவறாதான் தெரியும். ஆனா சரியாக திருத்தப்பட்ட ஒரு தராசு எப்படி இருக்கும், அது சரியான வெயிட்ட, சரியான அளவை அது காட்டும். அந்த மாதிரி சரியான பிரகாரமான ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியா, அதாவது எல்லாத்துலயும் வந்து குற்ற உணர்ச்சியோடு இல்லாத ஒரு மனசாட்சியா நம்ம பயிற்றுவிப்பதும் ஒரு முக்கியமான காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி இதான் தேவனுடைய இந்த நியாய பிரமாணம், அன்பின் பிரமாணம், இது போதிக்கிறதாகவும் பயிற்றுவிக்கிறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படியாக சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியும் அவசியமா இருக்குது. அதுக்கடுத்தது மூன்றாவதா அப்போஸ்தலர் சொல்ற மாதிரி மாயமற்ற விசுவாசம் அவசியமா இருக்குது. மாயமற்ற விசுவாசம் சரியான பிரகாரம் அறிவிக்காத விசுவாசம். நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது நம்முடைய விசுவாசம். எதுல விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம், யார் மேல வைக்கிறோம் விசுவாசம், தேவன் என்ன நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்காரு அதுல விசுவாசம், அது அப்படியே மற்றவர்களுக்கு சொல்றோமா, அதுதான் வந்து சரியான விசுவாசம். நம்மளுக்கு அறிவிக்கப்பட்ட விசுவாசத்தை, சரியான தேவனால் அறிவிக்கப்பட்ட சரியான விசுவாசத்தை மற்றவர்கள் நம்ம சொல்றதுதான் சரியான விசுவாசம். அப்படி சொல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது, மாயமான விசுவாசம். இந்த மாயமான விசுவாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது அந்த விசுவாசம் வந்து குறிப்பிட்ட நியமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவனுடைய சத்தம் என்று நம்மளுக்கு கிடைக்கிற அந்த அந்த வெளிச்சத்தை, அந்த விசேஷமான அந்த செய்தியை வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்றவங்களுக்கு அதை அப்படியே சொல்லணும். அந்த விசுவாசம் சம்பந்தமாகவும் நம்முடைய ஜீவியம் சம்பந்தமாகவும் அது நம்ம நேர்மையுள்ளவர்களா இருக்கணும். இப்ப நீதியை குறித்து நிறைய சத்தியத்தை போதிக்கிறவங்க வந்து நீதியை குறித்து ஒரு சரியான ஒரு போக்குல இருக்காங்க. அதாவது அவங்க நிறைய விஷயத்துல பார்த்தோன்னா சிறந்த விளங்குறாங்க. அவங்க தேவனுடைய ஓட்டத்துல ஓட்டிட்டு இருக்கவங்க சிறந்து விளங்குறாங்க. ஆனா அவங்களோட அந்த விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியத்துல பார்த்தோன்னா அவங்ககிட்ட குறை இருக்குது. ஏன்னா அவங்க அவங்க சொல்லித்தர, அவங்க போதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க நம்புறாங்களா அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இல்ல பிரதர், இந்த விஷயத்தை இப்படி சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசுவாசத்துக்கு எதிராக மாய்மாலமான ஒன்றை அவங்க சொல்லி அவங்க போதிக்கிறாங்க. மாய்மாலமான விசுவாசத்தை அவங்க போதிக்கிறாங்க. இப்ப நித்திய நரக வேதனை இல்லைன்னு சொல்றோம். அதற்கான அதை பத்தி அவங்க போதிப்பாங்க. அந்த போதிக்கிற அவங்க கிட்டே போய் கேட்டோம்னா, என்னங்க பிரதர் நித்திய நரக வேதனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இல்ல பிரதர், ஆனா இது அவங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுல மாய்மாலமான ஒரு விஷயத்த அவங்க சேர்த்து அவங்க சொல்றத பாக்குறோம். ஏன்னா அப்பதான் அந்த சபையை கட்டுக்கோப்பா எங்களால வச்சுக்க முடியும். அந்த பயம்புறுத்தி வச்சுக்கிட்டாதான் அவங்க எங்களுக்கு கீழே இருப்பாங்க.
இல்லைன்னா எங்களை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல தவறு செய்கிறதால சரியான விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்துறது இல்லை, சரியான போதகத்தை அவங்க வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படியாக நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். உலகம் எங்கும் இருக்காங்க. அவங்க தங்களுடைய சரியான அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யறது இல்லை. அவங்க போதிக்கிறதையும் தங்களுடைய விசுவாசம் இதான்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை செய்யற அந்த விசுவாசமும் அவங்க உண்மையாவே அவங்க விசுவாசமா ஏற்றுக்கொள்ளல. அவங்க அதை நம்புறதும் இல்லை. அவங்களுடைய விசுவாசம் வேற. தேவன் வெளிப்படுத்திய விசுவாசம் அவங்க வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். அதுல அவங்க இடத்த தேடுறாங்க. அந்த சபை மார்க்கத்துல அது அவங்களுக்கான இடத்த அவங்க தேடுறாங்க. தேவனிடத்துல அவங்க இடத்த தேடல. அவங்க இருக்கிற சபை மார்க்கத்துல அவங்க இடத்த தேடுறாங்க. அந்த குழப்பத்தை அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறாங்க. அதன் மூலியமா தான் அவங்களுடைய இடத்த அங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும். அவங்க இருக்கிற இடத்துல அந்த இடத்த தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தங்களுக்கு மேல் இருக்கிற மூப்பர்கள் அஹ் நான் இந்த மாதிரி போதிக்கிறதால தான் அவங்க என்ன அங்கீகரிப்பாங்க. அதனால நான் இதை போதிக்கிறேன். இதனால எனக்கு உலக பிரகாரமான சில விஷயங்கள்லாம் அவங்களால நடக்க வேண்டியது இருக்குது. அதனால நான் அப்படி போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயத்த, தவறான விசுவாசத்தை அங்க காட்டுறவங்களா இருக்காங்க. அவர்களுடைய நல்மதிப்பு அங்க இழந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போதிக்கிறாங்க. சக கிறிஸ்தவர்களும் என்ன தவறா புரிஞ்சுப்பாங்களோ, இல்ல என்ன தீமையா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க செய்றாங்க. இதெல்லாம் அவங்க அந்த இடத்துல என்ன அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனுடைய புகழ்ச்சியை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய அவருடைய செய்தியை அங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கணும். அவருடைய தேவனுடைய சத்தியத்தை அவங்க கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யறாங்க. இப்படி செய்யறதால அவங்களுக்கு அதிருப்தி, வெறுப்பு இதைதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. தேவனிடத்துல அவங்க அதை சம்பாதிக்காம இதெல்லாம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதனால அவங்க நோயுற்றவர்களாக, அவங்க இருதயம் கசப்பு நிறைஞ்சதாக அவங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அங்க அந்த அன்பு இல்லைனாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? சுயநலம் வந்துடுது. அவங்க தனக்கு உலகத்தனமான அந்த தனக்குன்ற அந்த சுயநலம் வந்துடுது. வெளிச்சத்தை அங்க எடுத்துட்டாலே என்ன ஆயிடும்? இருட்டு வந்துடும். அதே மாதிரி அந்த அன்புன்ற அந்த வெளிச்சம் அங்க இல்லைனாலே இருட்டுன்ற சுயநலம் அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதனால அவங்க கிட்ட அன்பான அந்த சுத்தமான இருதயம் இல்லாம போயிடுது. இதுக்கு பதிலா அந்த இருட்டான அந்த சுயநலமான கசப்பான அந்த கோபம், தீமை இதெல்லாம் அங்க வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதனால்தான் நம்மளுக்கு அறிவுரை என்ன இருக்கு? நீதிமொழி 4:23 சொல்ற மாதிரி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏன்னா அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அப்ப நம்ம இருதயத்துல தோன்ற எண்ணத்தாலதான் நம்ம ஜீவனுக்கான பாதையில இருக்கோமா, இல்ல மரணத்துக்கான ஒரு பாதையில இருக்கோமா? அப்ப இருதயத்தை எல்லா காவலோடும் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப இருதயத்தை நம்ம அதை சீர்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப என்ன தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த விசுவாசத்தை அப்படியே அறிக்கையிடுறது ரொம்பவும் முக்கியமான ஒரு மாய்மாலமற்ற அந்த விசுவாசம் தேவையா இருக்குது. அப்படியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? உயர்மட்ட விமர்சனம் செய்வாங்க. தேவனுடைய கொள்கையை பற்றி, தேவனை பற்றி, அவருடைய திட்டங்கள், அவருடைய ஞானம், அது கேள்வி கேட்கும் விதமாக நிறைய உயர்மட்ட விமர்சனங்கள் கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பரிணாம வளர்ச்சியின் அதன் காரணிகள், அதை பற்றி அவர்கள் புகழ்ந்து அதற்கான சத்தியத்தை கொடுக்கிறவர்களாக அப்படி மாறி போவாங்க. இல்ல புதிய சிந்தனைகள்லாம் புகுத்துகிறவர்களா இருப்பாங்க. இப்படி அவர்கள் அவருடைய அங்கீகரிப்பை தேடி, தேவனிடம் இல்ல பூமியில் உலகத்துல அவங்களுடைய அங்கீகரிப்பை தேடி மாய்மாலமான இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவர்களாக இருப்பாங்க. இவர்கள் இப்படியே போனாங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய அந்த குடும்பத்துல அவங்க சேர முடியாத ஒரு நிலையை தான் அவங்க கண்டிப்பா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா உயர்வானது மேன்மையும் தேவன் வச்சுக்கிற அவருடைய திட்டத்துல அவங்க பங்குதாரரா இல்லாத அளவுக்கு அவர்கள் அந்த இடத்துக்கு இருட்டான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த வகையில நம்மளுக்கு என்ன விசுவாசம் நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கு, தேவன் என்ன வெளிப்படுத்திருக்கிறாரோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் காட்டணும். இதுதான் அப்ப இப்ப இதெல்லாம் சொன்னது இந்த தூய்மையான சுத்தமான இருதயம், இந்த மாய்மலமற்ற விசுவாசம், நல் மனசாட்சி, இதெல்லாம் நம்மளால எல்லாமே கரெக்டா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்ல. நம்ம எதுல இருக்கிறோம்? விழுந்து போன சரீரத்துல தான் இருக்கிறோம். அப்ப அந்த வீழ்ச்சியின் காரணமா இதை நிறைவேற்றுவது நம்மளோட இயலாத காரியமா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன விஸ்வ கிறிஸ்துவின் மூலம் இதை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படணும். நம்மளுடைய குறைகளை நிறைவாக யேசுவ கிறிஸ்து நம்மளுக்கு நிறைவு செய்வது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சபையை பொறுத்த வரைக்கும்.
இப்ப வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அன்பின் பிரதான தன்மையை அன்புதான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இதனால நீதியோ இல்ல மற்ற நற்பண்புகளோ அசட்டை பண்ணப்பட்டிருக்குதா, இல்ல நீதி அன்புதான் முக்கியம், நீதி எல்லாம் அடுத்ததுதான், இல்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலயும் மற்ற குணப்பண்புகளை அசட்டை பண்ணல. ஆனா அன்பு பிரதானமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 22-23 சொல்லும் பொழுது அவின் கனிக பரிசுத்தாவின் கனிகளை அவர் சொல்லும் பொழுது அன்பை முதன்மையா வைத்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அன்பை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்தது தான் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பிரதானமா வச்சு அவர் சொல்லியிருக்காரு. அன்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் மத்த குணாம்சங்களையும் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணல, அசட்டை பண்ணல அப்படின்றதையும் அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரியே பேதுரு சொல்லும் பொழுதும் கூட ஒரு விருத்தி அடைகிற விதமா அவர் சொல்றாரு. குணாம்ச விருத்தி அடையத்துல எப்படி விருத்தி அடையணும்னா அவர் சொல்லும் பொழுது விசுவாசத்தை அஸ்திபாரமா கொண்டு, அதை அடித்தளமாக கொண்டு, அதோட தைரியத்தோட அறிவையும், அறிவோட எச்சையடக்கத்தையும், பொறுமையும், அதோட சகிப்பையும், அதோட சகோதர சிநேகத்தையும், இது எல்லாத்தையும் கூட விசாலமாக அன்பையும் ஜாக்கிரதையா நீங்க சேர்த்து கொள்ளணும் அப்படி சேர்த்து விதமா அவர் சொல்றாரு. அப்ப அன்பின் அந்த முக்கியத்துவத்தை சொல்ற காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்மளோட சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரே நேரத்துல இப்போ நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னா அதை நம்ம கிரகிச்சுக்கிறோம். அந்த மாதிரி அன்புன்ற ஒரு குணத்தை நம்ம எடுத்துக்கிறது, அதை நம்ம வெளிப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு டப்புன்னு நினைச்ச மாதிரி நடக்காது. இது அபிவிருத்தி செய்ய வேண்டிய அது வளரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம பிரஸ்டிக்குள்ள வரும்போது ஒரு அளவுக்கு இருக்குதுன்னா, நம்ம பிரஸ்டிக்கு வரனாலே அந்த அன்பு நம்ம கிட்ட கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, தேவனுடைய அந்த சாயல் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப பிரதிஷ்டைக்குள்ள வரும்போது நம்ம அன்பின் காரணமாக தான் தேவனால் ஈர்க்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு ஈர்க்குது. அந்த அன்பின் காரணம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அந்த வளர்ச்சியில இருக்கும் பொழுது அது இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக அது வளரக்கூடியதாக அதன் போக்கு, அந்த மாதிரியான போக்குல நம்ம அன்பின் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னதான் அந்த மனுஷன் தவறி போன நிலையில இருந்தாலும் அந்த நேச்சர் ஆஃப் அந்த அந்த இயற்கையான மனுஷிக ஸ்பாவத்துல அந்த அன்பு ஒட்டி கொண்டுதான் இருக்குது. ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாவும் இருக்குது. அதிகமா இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்க கொஞ்சமான அந்த சுயநலத்தை அவங்க தள்ளி போட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதிகமா இருக்கிறவங்க இன்னும் அதிகமா அவங்களுடைய சுயநலத்துக்கு எதிராக போர் செஞ்சு அவங்க வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். புது சிருஷ்டியின் பிரமாணம் அவங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு முக்கியமா இதுதான். அவங்க இப்ப புது உடன்படிக்கையின் பிரமாணம் பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் இல்லையா, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, புது உடன்படிக்கையிலும் அந்த நியாயப்பிரமாணத்திலும் அதே சாராம்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். புது உடன்படிக்கையிலும் இது இருக்குது. இதெல்லாம் அப்படி பார்க்கும்பொழுது இதே பூரண அன்பை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாதான் அவங்க இருக்காங்க. அவங்க எப்படி வளர்த்துக்கிறாங்க, அவங்களும் அதே விழுந்து போன மனுஷத்துல குறைவுள்ள மனுஷங்களுக்கு தான் இருக்காங்க. யேசுவ கிறிஸ்துவின் மூலம் தான் அவர்கள் அந்த குறைகளை நிறைவு செய்து அவர்கள் அதை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அவங்க சுத்தமான சுயநலம் இல்லாம அந்த அன்பை உடையவர்களாக புது சிருஷ்டியாக வளரும் பொழுதும் அவர்களுக்கு அந்த பூரண அன்பும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்படி நம்ம புது சிருஷ்டியும் விழுந்து போன மனுஷிகமும் இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி பாக்குறோமோ, இத புது சிருஷ்டி வளரும் பொழுது நம்முடைய பழைய மனுஷிகம் செத்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி இங்க புது சிருஷ்டி வளரும் பொழுது இந்த பூரண அன்பும் டைரக்ட் ப்ரொபோஷனலா அது வளர்ந்து கொண்டே வரும். எவ்வளவுக்கு நம்ம புது சிருஷ்டியா வளருமோ அது எப்படின்னா அந்த அன்பின் ஆவி நம்மகிட்ட எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்குதோ அதே மாதிரி அந்த புது சிருஷ்டி நம்மகிட்ட வளர்ந்து கொண்டே வரும். அது எப்படி வளர்ந்துட்டே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சக சிநேகிதர்கள், சகோதரர்கள் அவர்களிடம் காட்டுகிற அன்பு, யாரா இருந்தாலும் அவங்க கிட்டையும் காட்டுற அன்பு, பிராணிகள் இடத்துல, தேவனுடைய சிருஷ்டிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துலயும் அதிகமாக அன்பும் பச்சமும் தயவும் காட்டுகிற விதமாக அந்த அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே ஆவியை பெற்றிருக்கிற இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய அதே ஆவியை, தேவனுடைய அந்த சுத்தமான அந்த ஆவியை உடையவர்களும் அதே விதமாக பார்க்கும் பொழுது, அதே விதமான அன்பு அவர்கிட்ட பார்க்கும் பொழுது, இன்னும் அவர்களோடு நம்ம இருக்கும் பொழுது அந்த சிநேகம், அந்த அன்பு அதிக அதிகமாக அதிகமாக வளரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வசனம் படிக்கலாம். யோவான் 15:12-13. யோவான் 15:12-13.
நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற அளவிற்கு அதிகமான அன்பு ஒருவனுக்கும் இல்லை. அதாவது நம்மளுடைய அன்பு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிற தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூரண அன்பு மற்றவர்களிடம் சக சகோதரன் பார்க்கும் பொழுதும் அந்த அன்பு இன்னும் அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படி வளரும் பொழுதும் அங்க ஒரு பெருமிதம், அங்க ஒரு டெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். என்னப்பா நீதான் அன்பின் ஆவியில ரொம்ப வளர்ந்துட்டியே அப்படின்ற ஒரு பெருமிதத்தின் ஆவியும் அங்க வரும். அங்க ஒரு டெஸ்ட் சோதனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கோம் நியாயப்பிரமாணத்தை யெஷுவா எப்படி அப்ளை பண்ணாரு நம்ம பார்க்கிறோம். யெஷுவா வந்து நியாயப்பிரமாணத்தை தன் மீது அப்ளை பண்ணாரு, இரக்கத்தை மற்றவர்கள் மீது அப்ளை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இந்த அன்பின் பிரமாணமும். இந்த அன்பில் வந்து எந்த ஒரு சரியோ தவறோ எந்த பரீட்சையா இருந்தாலும் நம்ம மீது அப்ளை பண்ணணும். இரக்கத்தை மற்றவர்கள் மீது, அன்பின் காரியத்தை மற்றவர்கள் மீது நம்ம யூஸ் பண்ணணும். அன்பில் அதிகமா போயிட்டாப்ல, அவர் வந்து ஏதோ தவறு செஞ்சுட்டு இருக்காரு, அவர் ஏதோ விழுந்து போயிட்டாருன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, குறை சொல்லிட்டு இருக்கிறது, இப்படியாக இல்லாம அவங்க விழுந்து போயிட்டாங்களா இல்ல ஏதோ ஒரு சோதனைக்கு உட்பட்டு விட்டார்களா, அப்ப அங்க தாங்குற சகோதர சிநேகம் அங்க உடனே வேலை செய்ய வேண்டியது அவங்களுடைய தாங்குற விஷயமா இருக்கணும். திரும்பவும் அவருடைய பழைய நிலைக்கு தூக்கி எடுப்பதற்காக காரியம் என்ன இருக்குதோ அதை நம்ம அவருக்கு பாதுகாப்பதற்காகவும் அவருடைய உபதேசத்தின் மூலியமாகவும் அவருடைய என்ன நம்மளால முடியுமோ அப்படின்றத யெஷுவா கிறிஸ்து சொல்லும்போது, சபை வகுப்பார் சொல்லும்போது தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய அன்பு அங்க பாய்ந்தோடக்கூடியதா இருக்கணும். சிநேகம் வந்து தியாக அன்பு பாய்ந்தோடக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்மளுடைய இந்த ஓட்டத்துல அவருக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன அவங்க ஏதாவது விஷயம் தவறோ இல்லை வேற ஏதாவது தவிச்சிட்டு இருக்காங்களோ நம்ம அதுல அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம், அதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சா அதுல சந்தோஷம் அடையக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர்களுக்கு வழியில இருக்கிற கற்களை பிறக்க போடுறதோ, இல்ல அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதோ, இல்ல அவர்களை ஊக்குவிக்கிறதுலயோ, ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு தொய்வு அடையிறாங்க அப்படின்னா அவர் கடைவாசி மூலியமா அவங்க கிட்ட நேர்ல போய் பேசியோ அவங்க கிட்ட அவங்களை ஊக்குவிக்கும் விதமா நம்ம செய்யணும். அப்படி அந்த அன்பின் பிரமாணத்தை அங்க உபயோகிக்கிறதா இருக்கணும். நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு நன்மை செய்யறதுல நம்ம விரைந்தோடணும். அப்படி கிடைக்கிற சந்தர்ப்பத்துக்காக நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு சகோதரன் நம்ம புண்படுத்தி பேசிட்டோமோ இல்ல தவறாக தெரியாம அவர்கிட்ட பேசிட்டோமோ உடனே அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு நம்ம அறிக்கை செய்யணும். இல்ல அது தெரியாமலே ரொம்ப நாள் இருந்துட்டனாலும் அதுக்கான அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிருபாசனத்துல உடனே போய் நம்ம கஷ்டப்பட்டோம் இல்ல தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே நம்ம விலகி வந்துடக்கூடாது. சந்தோஷமா கிருபாசனத்துல நம்ம போய் சேரணும், மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா தேவன் நம்மள மன்னிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அன்பளவரா இருக்கிறாரு. அப்ப நம்ம உடனே விலகி போகாம இன்னும் கெட்டி சேர்றவர்களா இருக்கணும். ஏன்னா தேவன் உருவாக்கி வச்சிருக்க அவருடைய மகா பெரிய திட்டத்துல பெரிய திட்டமா இருக்குது. அதுல நம்ம சின்ன இந்த கீழ்த்தரமான இந்த செயலால நம்ம விலகி வந்துடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான அன்பின் அந்த சாராம்சத்தை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கணும். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமாலமற்ற அந்த விசுவாசத்திலும் பிறக்கிற அந்த உண்மையான அன்புக்கு நம்முடைய குணாம்சத்தை வளர்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் அந்த முக்கியமான தலையாய அந்த கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த மகா பெரிய திட்டத்திற்கு நம்முடைய காரியமும் தேவையா இருக்குது, நம்முடைய ஊக்கமும் அது தேவையா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இது நம்மளால முடியாத காரியம், நம்ம தனிப்பு ஒருவரால முடியாத காரியம். யெஷுவா கிறிஸ்துவோடு சேர்ந்து அவருடைய அடிச்சுவட்டலை பின்பற்றி அவரோடு சேர்ந்து போகும்போதும் அது நம்மளுக்கு குறைகளை நிறைவாக்கி தருவர யெஷுவா இருக்கிறாரு அப்படின்ற சந்தோஷமா நம்ம கூட இன்னும் கூட்டி சேர்வது நமக்கான அந்த இறுதி திட்டம், நியாயப்பிரமாணத்தின் அந்த இறுதி திட்டமாகி அந்த அன்பை அடைவது நமக்கான வேலையா இருக்கு அப்படின்றத இந்த பாடத்து மூலம் பாக்குறோம். தேங்க்யூ பிரதர். நியாயப்பிரமாணத்தில் இறுதி திட்டம் அன்பு என்ற கருத்துல கார்த்திக் பேசினப்ப இதுதான் கேள்விகள் இருக்குதா? சரி.